ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டரை பற்றி பேச போகிறேன் நண்பர்களே. இது என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில நடிகர்களோட திறமைகளை நம்ம ஆன் ஸ்க்ரீனில் பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஆனால் இந்த ஆன் ஸ்க்ரீனில் பார்த்த திறமையும் தாண்டி இந்த நடிகர்கள்கிட்ட ஒரு ஹிடன் டேலண்ட்ஸ் இருக்குது. அது எல்லாமே கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஹிடன் டேலண்ட்ஸா அப்படின்னா என்ன, கொஞ்சம் தெளிவாக சொல்ல பாசே அப்படின்னு கேட்டீங்கன்னா தெளிவாக சொல்றேன். இந்த ஹிடன் டேலண்ட்ஸ்னா என்னன்னா, ஒரு உதாரணத்தோட சொல்லலாமா? அதாவது நம்ம எல்லாருமே 7G ரெயின்போ காலனி அப்படின்னு ஒரு படம் பார்த்திருப்போம் இல்லையா. இந்த படத்தை பார்த்தோம்னா ஆரம்பத்துல இருந்து படத்தோட முடிவுக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ரவி கிருஷ்ணா சும்மா சரக்கடிச்சுக்கிட்டு தம் அடிச்சுக்கிட்டு ஊதாரித்தனமா தான் சுத்திட்டு இருப்பாரு. திடீர்னு சோனியா அகர்வால் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவரோட மூஞ்சில காரி துப்பிட்டு நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்ட அப்படின்ற மாதிரி கிளம்புவாங்க. அப்ப ரவி கிருஷ்ணா அவர்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு திறமை கிளம்பி அப்படி வெளில வரும். அலை கடல் என்ன, அது என்ன திறமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைக்கை கைட்டி பிரிச்சு திருப்பியும் மாட்டுவாராம். இப்படி ஒரு திறமை. இந்த திறமையை அங்க ஹீரோ ஓட்டாலே ஏதோ ஒரு ஷோரூம்ல காமிச்ச உடனே ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க. சோ இது பேர் தான் ஹிடன் டேலண்ட். அதாவது நம்மளுக்குள்ளேயே இருக்குதா இல்லையான்னு தெரியாம இதே டேலண்ட்டை வச்சு நம்ம வெளில சுத்திக்கிட்டு இருப்போம் ஊதாரித்தனமாக. சோ இந்த மாதிரி நடிகர்கள் என்னதான் ஆன் ஸ்கிரீன்ல பல திறமைகளை காமிச்சாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற தனித்திறமையை அவங்க வெளியே காமிக்க மாட்டாங்க. அதுக்கு பேர் தானே ஹிடன் டேலண்ட். அந்த ஹிடன் டேலண்ட்டை கண்டுபிடிச்சு இப்போ இந்த வீடியோல நான் ஒன்னொன்னா சொல்ல போறேன். இதெல்லாம் கேட்கும் போது அப்பா, இந்த நடிகர்களுக்குள்ள இவ்வளவு திறமையா, நடிகை தான் தெரியல இந்த வேலையாச்சும் பண்ணினுக்கிறானே. அது மட்டும் இல்லாம இந்த ஹிடன் டேலண்டால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோட கடைசியில சொல்றேன். இந்த ஹிடன் டேலண்ட் உங்களோட வாழ்க்கையை கூட மாத்துறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. அது என்ன மேட்டர்ன்றத இந்த வீடியோல முடிவுல சொல்றேன். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க நேரம் கடத்தாம வீடியோல போவோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டத்தை பத்தி சொல்லிடுறேன். அதாவது சமீபத்துல கிளாஸ்மேட்ஸ் அப்படின்ற ஒரு படம் வந்தது. அங்கீர் கண்ணன் அவர்களோட நடிப்புல, சரவண சக்தி அவர்களோட இயக்கத்துல, மயில்சாமி அவர்களோட கடைசி படம் கூட சொல்லலாம். ஒரு நல்ல அற்புதமான படங்க. இந்த படத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த படக்குழுவினர் என்ன கேட்டுக்கிட்டாங்க. அதனால சென்னையில ரொம்பவே ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு திரையரங்கில் போய் டிக்கெட் எடுத்துட்டு போய் தியேட்டர்ல உட்கார்ந்தா ஷோ கேன்சல் பா அப்படின்னாங்க. எதுங்க ஷோ கேன்சல்னா, பொட்டி வரல பாடணும், அதாவது கண்டென்ட் வரல, கண்டென்ட் வந்தா தானே படத்தை போட முடியும் அப்படின்னோடனே எனக்கு ஒரு பெரிய ஷாக்கு. என்னது, கண்டென்ட்டே வராம நீ டிக்கெட் கொடுப்பியா அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரம் திருன்னு முடிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த படக்குழுவினர் தியேட்டர்ல ரொம்ப அலற ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க சின்ன சின்ன படத்தை இப்படி எல்லாம் முடக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நம்மளோட தனித்திறமையை வச்சு வாங்க மீடியா கிட்ட போ அப்படின்ற மாதிரி நான் கூட்டிட்டு போனோன்னே எல்லாரும் எங்க போறீங்க, வாங்க வாங்க படம் போட போறோம், கண்டென்ட் வந்துருச்சு அப்படின்னாங்க. கண்டென்ட் எந்த வழியா வந்துருச்சுன்னு தெரியல. ஏன்னா நாங்களே வாசல்ல தான் நின்று குமிரிட்டு இருந்தோம். ஆனா கண்டென்ட் வந்துருச்சுன்றாங்க. பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் பாலிடிக்ஸ் இன்னும் தமிழ் சினிமால நடந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி நடந்தா சின்ன சின்ன படங்கள்லாம் எப்போ வெளில வரும் எப்படின்றது நம்மளுக்கே தெரியல. அதனால ரசிகர்களாக நீங்க தான் சின்ன படங்களை ஆதரிக்கணும். இந்த மாதிரி படங்களை நம்ம தூக்கி செங்குத்தா நிறுத்தினாதான் நிறைய புது பிலிம் மேக்கர்ஸ் வருவாங்க, புது புது கண்டென்ட் வரும். இல்லைன்னா அரைச்சமாவே அரைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பாருங்கன்னு ஒரு ரெக்கமெண்டேஷனும் போட்டுக்கிட்டு இப்போ வாங்க வீடியோல போவோம். இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போற ஒரு நடிகர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நடிகர் ரக்ஷன் அவர்கள். இவர் ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சின்ன ஃபேமிலியில இருந்து அதுக்கப்புறம் விஜய் டிவில ஒரு வாய்ப்பு கிடைச்சி டிவி பிரசன்டரா மாதிரி, அதுக்கப்புறம் விஜயவா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறி கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் அப்படின்ற ஒரு படத்துல ஹீரோ ஃப்ரெண்டா மாதிரி இப்போ ஹீரோவாவே மாறிட்டாரு. மறக்குமா நெஞ்சம் அப்படின்ற ஒரு படத்துல. இது எல்லாமே அவரோட திறமை. இப்ப ரஜினி கூட வேட்டையன் படத்துல நடிச்சிட்டு இருக்காராம். இது எல்லாமே திறமை இருந்தா தான் பண்ண முடியும். இதையும் தாண்டி ஒரு தனி திறமை ரக்ஷனுக்கு இருக்குது. அது என்ன தெரியுங்களா? பைக் ஸ்டண்ட்டுங்க. அஜித் குமார் மாதிரி நடிகர் அஜித் குமாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த பைக் ஸ்டண்ட்டை கத்துக்கிட்டாராம். இவர் பண்றதை எதுவுமே நீங்க ரோட்ல பண்ண வேணாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் கை கால் சராச்சிக்கும். இவர் பக்கா பாதுகாப்போட நல்ல ப்ரொஃபஷனல் ட்ரைனரோட இவர் பண்றாரு. அதுவும் பார்க்கறது ரொம்ப வித்தியாசமா இருக்குது. பாருங்க, ரக்ஷனுக்குள்ள இப்படிப்பட்ட திறமையா. அதுவும் இவரோட பைக் ஸ்டண்ட் எல்லாம் யூடியூப்ல பயங்கரமா வைரல் ஆச்சு சமீபத்துல. நல்லாவே பண்றாருங்க. இப்படி ஒரு திறமை வச்சிருக்காரு. கூடிய சீக்கிரம் இவரும் பைக் சம்பந்தப்பட்ட ஒரு படம் நடிப்பார் பொழுது. இப்ப அடுத்ததா இரண்டாவதா சொல்ல போறது யாருன்னு பாத்தீங்கன்னா, நடிகை ரம்யா நம்பீசன் அவர்கள். இவங்க நம்ம நடிகையா பார்த்திருப்போம். தமிழ்ல குள்ளநெறி கூட்டம் அப்படின்ற ஒரு படத்துல ஆரம்பிச்சு பீட்சா, சேதுபதி, சைத்தானு, அப்புறம் ஒரு சில மலையாள படங்கள்ல நடிச்சவங்க. இவங்க வேற ஒரு திறமையை வச்சிருக்காங்க. என்ன தெரியுங்களா? சிங்கிங் அப்படின்ற ஒரு திறமை. இவங்க நல்லா பாட்டு பாடுவாங்களாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை கேட்டோம்னா ஒரு சில பேர் எங்களுக்கு தெரியுமே அவங்க பாட்டு பாடுவாங்கன்னு. என்ன பாட்டு தெரியுமா? 555 அந்த பாட்டு தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மட்டும் இல்ல நண்பர்களே. ஏகப்பட்ட படங்கள்ல நல்ல நல்ல பாட்டை பாடி இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த மன்னர் வகைரா, பர்மா, நாகேஷ் திரையரங்கம், இந்த மாதிரி இவங்க நடிச்ச படத்திலேயே மியூசிக் டைரக்டர் கெஞ்சி மைக்க பிடிங்கி நானும் ஒரு பாட்டு பாடுறேன்னு பாடிக்கிறாங்க. அந்த பாட்டெல்லாம் நல்லா ஹிட்டா தான் இருக்குது. என்னதான் ரம்யா அம்பீசன் அவர்கள் ஒரு நடிகையாக இருந்தாலும் ஒரு நல்ல சிங்கரும் கூட. மூன்றாவதா நடிகர் சித்தார்த் அவர்களை பத்தி சொல்லலாம். இவர் ஒரு நல்ல நடிகர், ஒரு நல்ல தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்றதையும் தாண்டி நல்ல ஹீரோ லோசார் பண்ணுவார்ல, அதுதான் இவரோட தனிப்பட்ட டேலண்டா. ஏன்னா ஏகப்பட்ட முன்னணியில இருக்கக்கூடிய நடிகைகள்லாம் இவர் தான் கரெக்ட் பண்ணுகிறாரு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஸ்ருதிஹாசனு, அதுக்கப்புறம் சமந்தா, இப்போ அதித்திரா வைதேரி இந்த அளவுக்கு கரெக்ட் பண்ணிக்கிறாரு. இதுதான் இவர் தனித்திறமையான்னு கேட்டீங்கன்னா அது அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனா எங்களுக்கு தெரிஞ்ச அவர்கிட்ட இருக்கிற ஒரு தனித்திறமை என்ன தெரியுமா? இவரு ஆக்டிங்கும் நல்லா பண்றாரு, டைரக்ஷனும் நல்லா பண்றாரு. இதையும் தாண்டி பாடல்களும் நல்லா பாடுறாருப்பா. அதுவும் இவரோட பாடல்கள்லாம் செம இட்டு. அது என்ன பாடல்கள்னா, சந்தோஷ் சுப்பிரமணியத்துல இருக்கிற அந்த அடடா அடடா சூப்பர் பாட்டு இல்ல, அதுக்கப்புறம் பார்வதி அப்படின்ற ஒரு பாட்டு, பார்வதி பார்வதி அப்படின்ற மாதிரி அவரோட படத்துல ஒரு பாட்டு, ஷூட் த குருவி எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இதுக்கும் தாண்டி தெலுங்குல ஏகப்பட்ட பாடல்கள் பாடி இருக்கிறாரு. சோ சித்தார்த்
சித்தார்த் அவர்கள்கிட்ட இப்படியும் ஒரு திறமை இருக்கா அப்படின்னு ஆச்சரியம் கொட்டுறவங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இப்போ அடுத்ததா 4வதா சொல்ல போறது நம்ம நடிகர் ஜெயம் ரவி அவர்கள். ஜெயம் ரவி அவர்கள் வந்து பேசிக்கலி ஒரு நல்ல நடிகர் தாங்க. அவர் வந்து அவரோட நடிப்பை வந்து நம்ம குறை சொல்லவே முடியாது. இருந்தாலும் இதையும் தாண்டி இவர் ஒரு கிளாசிக்கல் பரதநாட்டியம் டான்சரு. அதுவும் தன்னோட 12வது வயசுல அரங்கேற்றம் பண்ணியிருக்கிறாரா. அப்பனா எந்த அளவுக்கு டேலண்ட் பாருங்க. இது மட்டும் இல்லாம நடிப்புக்கு பக்கா பயிற்சி பெற்றுட்டு தாங்க நம்ம ஜெயம் ரவி அவர்கள் சினிமா உள்ளே வந்திருக்கிறாரு. சும்மா ஏதோ எடிட்டர் மோகனே அவர் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தயாரிப்பாளர் அவரோட பையன் உள்ள வந்துட்டாருன்னு நம்ம ஜெயம் ரவி அவர்களை குறைய சொல்ல முடியாது. ஏன்னா சின்ன வயசுல ஜெயம் ரவி அவர்கள் கிளாசிக்கல் டான்ஸ்ல வந்து அரங்கேற்றம் பண்ணாலுமே கூட இங்க இருந்து பாம்பே கிளம்பி போய் கிஷோர் நமித் கபூர் அப்படின்றவரோட இன்ஸ்டியூட்ல 2 வருஷம் படிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம படிக்கும் போது பாம்பேல எந்த ஹோட்டல்லையும் பெருசா சாப்பிட மாட்டாராம். ஏன்னா அவங்க அப்பா கூடவே ஒரு குக்கையும் சேர்த்து பாம்பே அனுப்பிச்சு விட்டு என் பையனுக்கு டெய்லி நீ சமைச்சு கொடுக்குற அப்படின்ற அளவுக்கு இவரை தயார்படுத்திருக்காங்க. அந்த தயாரிப்பின் வெளிப்பாடு தான் இன்னைக்கு ஆன் ஸ்கிரீன்ல ஜெயம் ரவி படத்துல நம்ம பாக்குறோம். 5வதா நடிகர் அசோக் செல்வன் அவர்கள். அசோக் செல்வன் அவர்களை பத்தி சொல்லணும்னா ஆரம்பத்துல ஒரு சின்ன நடிகரா வந்து இன்னைக்கு நல்ல நல்ல படங்கள் நல்ல நல்ல கதைகளை வந்து தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருக்காரு. ஒரு வெற்றியின் பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறார். இருந்தாலும் நடிப்பையும் தாண்டி இவர்கிட்ட வேற என்ன பாத்திரம் இருக்கு இவரை பத்தி பெருசா நம்மளுக்கு தெரியாதுன்னு கேட்டீங்கன்னா இப்போ நான் தெரிஞ்ச விஷயம் இவரு நல்ல ஒரு பறை கலைஞர். அதாவது அந்த பறை மூலம் அடிப்பாங்க பாத்தீங்களா, சூப்பரா அடிக்கிறாருங்க. அதை சமீபத்தில் கத்துக்கிட்டாராம். எதுக்காக கத்துக்கிட்டாரு அப்படின்றது தெரியல. அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கத்துக்கிட்டாரு. இது ஒரு ஹிடன் சீக்ரெட்ஸ் ஹிடன் டேலண்ட்ஸ் ஆஃப் அசோக் செல்வன் கூட சொல்லலாம். 6வதா நடிகர் மணிகண்டன் அவர்கள். இவர் வந்து ஒரு நல்ல நடிகர் அப்படின்றது இவர் சமீபத்தில் நடித்த ஜெய் பீம், குட் நைட், லவர் போன்ற படங்களை பார்த்திருப்போம். இதையும் தாண்டி இவர் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரா. எந்த படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதினார்னு கேட்டீங்கன்னா பீஸா 2 தி வில்லா இருக்கு பாத்தீங்களா, இந்த படத்துக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டர். அது மட்டும் இல்லாம இவர் ஒரு ஆர்ஜே, டப்பிங் ஆர்டிஸ்ட். விக்ரம் வேதா, விஸ்வாசம், தம்பி போன்ற படங்களுக்கு டைலாக் எழுதினவருங்க. இவ்வளவு டேலண்டா, இதெல்லாம் ஹிடன் டேலண்டா, இதெல்லாம் வெளில கொண்டு வாங்கப்பா அப்படின்னா வெளில கொண்டு வந்துட்டாரு. ஆனா நம்மளுக்கு தான் பெருசா தெரியல. இன்னொரு மேட்டர் சொல்லட்டுமா, இவர் ஒரு டைரக்டரும் கூட. இந்த வயசுல இவ்வளவு திறமையா என்னப்பா படம் டைரக்ட் பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய எழுதும் சுயசரித்திரம் அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிக்கிறாரு. பார்க்காதவங்க பாருங்க. இவர்கிட்ட ஏகப்பட்ட ஹிடன் டேலண்ட்ஸ் இருக்குது. நடிப்பு மட்டும் தான் வெளில தெரியுது. 7வதா நடிகை மாளவிகா மோகனன் அவர்கள். இவங்க வந்து ஒரு நல்ல நடிகை தான். ஏன்னா மலையாளத்துல இருந்து வந்தவங்க, நல்ல தத்ரூபமான நடிப்பு கொடுப்பாங்க. இதையும் தாண்டி உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்கு? நல்லா டான்ஸ் ஆடுவாங்களா? அதை தான் சொல்ல போறேன். இல்ல ஃபிட்னஸ் நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்களா? அதான் சொல்ல போறேன்னு கேட்டீங்கன்னா இல்ல, இது சினிமாவையும் தாண்டி அதுக்கும் மேல ஒரு விஷயம். அது என்ன மேட்டர் தெரியுமா? இவங்க ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபரா. என்னப்பா சொல்ற? வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர்னா என்ன? இது கல்யாண வெட்டிங்ல போய் போட்டோ எடுக்கிறது, இல்ல பறக்கிற காக்காவையும் குட்டையில கிடக்கிற எறும்பு மாடியும் போட்டோ எடுப்பாங்களே அதுவான்னு கேட்டீங்கன்னா இல்ல பாஸ். நேரா காட்டுக்குள்ள போய் காட்டுல இருக்கிற மிருகங்களுக்கே தெரியாம சிங்கம் புலிய போட்டோ எடுக்கிறது, சிங்கம் வந்து வேட்டையாடுறத போட்டோ எடுக்கிறது, பக்கத்திலேயே போய் நின்று போட்டோ எடுக்கிறது. இந்த மாதிரியான திறமையான ஒரு போட்டோகிராஃபர் ஆயவங்க. இந்த மாதிரி இவங்க ஏகப்பட்ட போட்டோஸ் வந்து எடுத்துருக்காங்க. அதெல்லாம் இப்ப பாருங்க, நான் போட்டுனே இருக்கிறேன். இதெல்லாம் பாருங்க, நம்ம எல்லாம் வந்து ஜூல கம்பிக்குள்ள இருக்கும் போதே பார்த்து பயப்படுவோம். இந்த அம்மா பக்கத்துல உட்காந்து போட்டோ எடுக்கிறாங்க. அவ்வளவு திறமை. இந்த திறமை இவங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா இவங்களோட அப்பாவே ஒரு ஃபேமஸான சினிமாட்டோகிராஃபர். அவரு பேரு KU மோகனன்றாங்க. அவர்கிட்ட இருந்து வந்த திறமை தான் பாயுது. இப்ப அடுத்ததா 8வதா சொல்ல போறது நம்ம வெர்ஸ்டைல் நடிகர் சிவகுமார் அவர்கள். சிவகுமார் அவர்கள் வந்து ஒரு திறமையான ஒரு நடிகரா நம்ம பார்த்திருப்போம். அது மட்டும் இல்லாம இவர் ஒரு சூப்பரான ஒரு பெயிண்டருங்க. இவர் வரைஞ்ச பெயிண்டிங் எல்லாம் பார்க்கும்போது சிவகுமாரோட பெயிண்டிங்கா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஆச்சரியம் கொடுத்து அந்த அளவு வளர்ந்துருக்கிறாரு. இப்ப அடுத்தடுத்து பெயிண்டர்ஸ் அந்த லிஸ்ட்ல நம்ம அடிக்கிடுவோமா? சிவகுமார் அவர்கள் ஒரு திறமையான பெயிண்டர் அப்படின்னு நான் சொன்னேன். இதையும் தாண்டி அஜித் அவர்களோட மச்சினிச்சி ஷாமிலி அவர்கள் ஒரு சூப்பர் பெயிண்டருங்க. அவங்க வரைஞ்ச பெயிண்டிங் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதையும் தாண்டி நடிகை அன்சிகா மோத்வானி அவர்கள் ஒரு திறமையான பெயிண்டர். பயங்கரமா வரைஞ்சிருக்காங்க. இவ்வளவு டேலண்ட் உங்களுக்கு இருக்குதுன்னு நம்மளுக்கே தெரியல. இவங்க எங்கேயாவது ஒரு சோசியல் மீடியால தான் காமிக்கிறாங்க. இதையும் தாண்டி அனுபமா பரமேஸ்வரன் ஒரு நடிகர் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க வந்து ஒரு பார்ட் டைம் பெயிண்டரா. அதாவது இவங்களோட இன்ஸ்டாகிராம் வந்து கிட்டத்தட்ட 8 to 9 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இதையும் தாண்டி தனியா பெயிண்டிங்காக ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இவங்க வரைஞ்ச பெயிண்டிங் எல்லாம் போஸ்ட் பண்றாங்களாம். பெயிண்டிங் மேல ஆர்வம் இருக்கிறவங்க இவங்க எல்லாரையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஏதோ ஒரு ஐடியா கிடைக்கும். 9வதா நடிகை சாயிஷா அவர்கள். நல்ல இடுப்பை வளைச்சு நிலைச்சு நல்லா ஆடுவாங்களா, நடிப்பாங்களா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. ஆனா நல்லா டான்ஸ் ஆடுவாங்கப்பா. இதுதான் இவங்களோட ஹிடன் டேலண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல பாஸ். சமீபத்துல இவங்க வீட்டுல இருந்த பழைய ஹார்மோனிய பொட்டியை வந்து அழுக்கு தூசெல்லாம் தொடச்சி உட்காந்து ஹார்மோனியம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எப்படி போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு ஹார்மோனியம் மேல ரொம்ப ஆர்வம். டான்ஸ் குறுக்கல பூந்தனால டான்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தவங்க நடிகர் மாதவன் நடித்த மாறா படத்தை பார்த்திருக்காங்க. அதனால இனிமேல இருந்து நம்ம டான்ஸ் ஆடுறோமோ இல்லையோ டெய்லி நம்ம ஹார்மோனியம் பிராக்டிஸ் பண்ணணும்னு ஹார்மோனியம் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஹார்மோனியம் எல்லாம் வாசிக்கிறாங்கப்பா. இது ஒரு தனித்திறமை இல்ல. திடீர்னு அவங்களும் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆயிட்டாங்கன்னா இனிதான் என்னென்னமோ நடக்குது. ஓகே, இப்ப அடுத்ததா 10வதா நான் சொல்ல போறது சாயிஷாவை சொல்லிட்டு ஆர்யாவை சொல்லலன்னா எப்படி? ஆர்யா அவர்களை பத்தி தான் எங்களுக்கு தெரியுமே. நல்லா நடிக்கிறாரு, பாடி பில்டிங் பண்றாரு, சைக்கிள் ஓட்டுறாரு கிலோமீட்டர் கணக்குல. இதுதானே அவரோட டேலண்ட்னு கேட்டீங்கன்னா இல்லங்க, இவர் ஒரு நல்ல கார் ரேசர். அந்த மேட்டர் தெரியுமா உங்களுக்கு? என்னப்பா சொல்ற?
கார் ரேசரா? ஆமாங்க, இவரோட கூட நடிச்ச சந்தானம் அவர்கள் சொல்லியிருக்காரு, ஆரியா கிட்ட மட்டும் நீங்க காரை கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், நிம்மதியா படுத்து தூங்கலாமா. ஏன்னா அந்த அளவுக்கு காரை வந்து 120க்கு கீழே இறக்கவே மாட்டாராம், 160 கூட போவாராம். அந்த அளவுக்கு பயங்கரமான திறமையான டிரைவரா, செமையா கண்ட்ரோல் பண்ணுவாராம் காரை. அது வந்து ஆரியா கிட்ட இருக்கிற ஒரு தனித்திறமை. ஆனா இன்னி வரைக்கும் அவருக்கு பாக்ஸிங், ஃபைட்டிங், சாக்லேட் பை ரோல் தான் வருதே தவிர ஒரு நல்ல கார் ஓட்டுற மாதிரி ஏதாவது ஒரு கதை அம்சத்தோட ஒரு கதை வந்ததுன்னா இவரோட இந்த ஹிடன் டேலண்ட்டை அந்த படத்துல காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால ஆரியா அவர்களே, we are waiting for your கார் டிரைவிங், கார் ஸ்கில், ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி ஒரு படம். இப்ப அடுத்ததா 11ஆவதா நடிகர் பிரசாந்த் அவர்களை பத்தி சொல்லலாம். இவர்கிட்ட இல்லாத திறமையே கிடையாது, எல்லாத்தையும் ஒரு வெளில அப்படியே குபீர்னு வெளில போட்டிட்டாரு. இருந்தாலும் இவர் வெளில சொல்லாத ஒரு தனிப்பட்ட திறமை என்ன தெரியுமா? நம்ம பிரசாந்த் அவர்கள் ஒரு பக்காவான ஒரு கிராபிக் டிசைனர். ஆமாங்க, ஜீன்ஸ் படத்துல வந்து எவ்வளவு கிராபிக்ஸ் பார்த்திருப்போம். இது எல்லாமே பிரசாந்த் அவர்களோட பங்களிப்பு அதுல இருக்குதான். ஏன்னா இவரும் வந்து பென்டமீடியா அப்படின்ற ஒரு கம்பெனியில போய் கூடவே சேர்ந்து இந்த ஜீன்ஸ் படத்துக்காக ஒர்க் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதனாலதான் அந்த நேரத்துல தத்ரூபமா அந்த விஷயம் வந்தது. ஏன்னா கிராபிக் டிசைனிங், மல்டிமீடியா நாலேஜ் இருந்தா மட்டும்தான் நீங்க டபுள் ஆக்ஷன் அப்படின்னு சேர்ந்து நடிக்கும் போது உங்களுக்கு அந்த புரிதல் இருக்கும். அந்த புரிதலோட பிரசாந்த் அவர்கள் நடிச்சனாலதான் ரொம்ப அப்பட்டமா அந்த காலகட்டத்தில் சூப்பரா வந்திருக்கு. இதையும் தாண்டி பிரசாந்த் அவர்கள் வந்து கராத்தேல பிளாக் பெல்ட், ஜிம்னாஸ்டிக்லாம் தெரியுமா, இவ்வளவு டேலண்ட் வச்சிருக்காரு பாருங்க. ஆனா இன்னைக்கு பாவம் அவரோட கெட்ட நேரம் சரியா மார்க்கெட் அமையல. தளபதி 68 ஆமாமா கோட்டு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அதனால அந்த படம் வெளியே வந்தா தெரியும் பிரசாந்த் அவர்களுக்கு இது ஒரு கம்பேக்கா அப்படின்னு சொல்லி. இப்ப அடுத்ததா 12ஆவதா சொல்ல போற இன்னொரு வெர்சடைல், ஒரு மல்டி டேலண்டட் நடிகர் தான் நம்ம நடிகர் அருண் விஜய் அவர்கள். அருண் விஜய் அவர்களுக்கும் வந்து நல்ல பைக் ஸ்டண்ட் தெரியும், கராத்தே தெரியும், கும்ஃபு தெரியும். சமீபத்துல பாக்ஸர் அப்படின்ற ஒரு படத்துக்காக தாய்லாந்து போய் டாங்லி அவர்களுக்கு கீழே முவாய் தாய் அப்படின்ற ஒரு மார்ஷல் ஆர்ட்டும் கத்துக்கிட்டாரு. ஆனா பாவம் அந்த படம் இன்னும் வெளில வரல, பாதியிலே நிக்குது. இதையும் தாண்டி மாஃபியா அப்படின்னு ஒரு படம் நடிச்சார் பாத்தீங்களா, இந்த படத்துக்காக ஒரே ஒரு சீனுக்காக இவரு ஸ்கை டைவிங் அப்படின்ற ஒரு மேட்டரை கத்துக்கிட்டாராம். அதுவும் தமிழ் சினிமால இல்ல, இந்திய சினிமாலேயே லைசன்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஸ்கை டைவர் இவர் மட்டும் தாங்க. இதுக்காக நேரா லண்டனுக்கு போய் அங்க போய் ஒரு மாசம் தங்கி கோர்ஸ் எல்லாம் படிச்சு USPA இன்டர்நேஷனல் சர்டிபிகேஷன் வாங்கியிருக்கிறாரு. சோ இந்தியாலேயே ஸ்கை டைவிங்க்கு லைசன்ஸ் வச்சிருக்கிற ஒரு தனித்திறமையான நடிகர் அருண் விஜய் அவர்கள் தான். இதுதான் அவருக்குள்ள இருக்கிற ஒரு திறமையான ஹிடன் டேலண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். 13ஆவதாக நடிகர் அரவிந்த் சுவாமி அவர்கள். ஆன் ஸ்கிரீன்ல அவரோட நடிப்பெல்லாம் நம்ம பார்த்து மெர்சலா இருக்கிறோம். செம்மையா நடிகரான் மனுஷன், ஒரு சரியான கம்பேக் கொடுத்துருக்கான் அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் இவர்கிட்ட இருக்கிற ஒரு அசாத்தியமான டேலண்ட் என்ன தெரியுமா? பாடி பில்டிங் அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சதுதான். ஏன்னா ஒரு ஃபிட்னஸ் என்தூசியாஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதையும் தாண்டி எப்பேற்பட்ட மேக்ஸ் பசில கொடுத்தாலும் மனுஷன் இப்படின்றதுக்குள்ள சால்வ் பண்ணி கொடுத்துருவாராம். அந்த அளவுக்கு மேக்ஸ் திறமை இருக்கிறனால தான் இன்னைக்கு 3000 கோடி ரூபாய் சொத்தை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. மேக்ஸ் திறமை இருந்தா தான் இந்த மாதிரி சொத்தெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும், இந்த மாதிரி படம் நடிச்சு மல்டி டேலண்டடா இருக்க முடியும். இவரோட ரியல் கேரக்டர் எக்ஸ்பிரஸ் தனி ஒருவன் படம். சோ இதுதான் ரியல் கேரக்டர். அதனால தான் அந்த கேரக்டருக்கு அப்பட்டமா ஒட்டின்னு இருக்கு. 14ஆவதா நம்ம நடிகர் மாதவன் அவர்கள். மாதவன் அவர்களும் ஒரு வெர்சடைல் ஆக்டர், ஒரு மல்டி டேலண்டட் ஆக்டர் அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆனா டான்ஸ் மட்டும் ஆட வராது. என்ன பண்றது, அவரே ஒத்துக்கிட்டாரு. டான்ஸ் ஆட வச்சீங்கன்னா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கேப் பண்றதுனால எந்த படத்துலயும் ஒரு டான்ஸ் ஆடவே வைக்கிறது இல்ல. இருந்தாலும் இவர் வந்து ஒரு நல்ல நடிகர், ஸ்போக்ஸ் மேனு, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், டைரக்டர், ப்ரொடியூசர் அப்படின்றதையும் தாண்டி இவர் ஒரு கிரிகாலன் மெஜிஷியன். அது தெரியுமா? அதனாலதான் சுந்தர் சி வந்து அந்த படத்துல ஒரு மெஜிஷியன் கூடவே போட்டாரான்னு தெரியல. ஆனா இவருக்கு நல்லாவே மேஜிக் வருமா. ஒரு டிவி ஷோல இவர் என்ன பண்ணிருக்காரு, தம்ம ஃபுல்லா இழுத்து அந்த புகையை உள்ள வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வாயிலிருந்து உருண்டையா விட்டாராம் புகைய. இது வந்து ஒரு மேஜிக் ட்ரிக் தானே. இந்த ட்ரிக்கை பார்த்து அந்த ஷோல இருக்கிறவங்கள மெர்சல் ஆயிட்டாங்களாம்பா. அந்த அளவுக்கு மேஜிக் ட்ரிக் எல்லாம் பண்றாரு. இப்ப அடுத்ததாக 15ஆவதா நம்ம நடிகர் நக்குல் அவர்களை பத்தி சொல்லலாம். நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கருங்க. அதாவது ஆரம்பத்துல பாய்ஸ் படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு ஹீரோ ஆகணும் அப்படின்றதுக்காக அவர் முயற்சி பண்ணும்போது அவரோட ஃப்ரெண்ட் எல்லாம் அவரை போட்டு கலாச்சிக்கிறாங்க. குண்டா கொழுகிறவனுங்கிறவனெல்லாம் எவன் ஹீரோ ஆக்கும் அப்படின்னு உடனே அதை வந்து ஒரு வைராகியமா எடுத்துக்கிட்டு நைட்டு 1 மணிக்கு சாப்பிடாம ஓடுன்னு ஓடுறது அப்படின்னு சொல்லி உடம்ப குறைச்சி சொன்ன மாதிரி காதலில் வேந்தன் அப்படின்ற ஒரு படத்துல ஒரு நடிகர் ஆனாரு. இதையும் தாண்டி இவர்கிட்ட இருக்கிற ஒரு ஹிடன் டேலண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு திறமையான சிங்கருங்க. நல்ல நல்ல பாட்டெல்லாம் பாடி இருக்கிறாருங்க. உதாரணத்துக்கு கஜினி படத்துல வர எக்ஸ்மச்சி பாடி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் மஞ்சள் வெயில் மாலையிலே கற்க அப்படின்னு 2 பாட்டு வந்து வேட்டையாடு விளையாடு படத்துல வரும் பாத்தீங்களா, இந்த பாட்டையும் பாடி இருக்கிறாரு. நாக்கு முக்காவும் விஜய் ஆண்டனி கூட சேர்ந்து பாடி இருக்காரு. இவர் முதல்ல பாடின பாட்டு காதல் யானை வருகுது ரெமோ அப்படின்ற பாட்டுல என்ன படம், அன்னியன் படத்துல. சோ இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ஸ் இருக்கக்கூடிய ஒரு திறமையான சிங்கரும் கூட. பாவம் ரெண்டுத்துக்குமே ஒரு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஆக்டிங்கும் கிடைக்க மாட்டேங்குது, சிங்கிங்கும் கிடைக்க மாட்டேங்குது. சில ஷோஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு, ஜட்ஜா இருக்கிறாரு. ஆனா சீக்கிரமா நக்குல் அவர்களும் ஒரு கம்பேக் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இப்ப அடுத்ததாக நான் சொல்ல போறது வேற யாருங்க சொல்லலாம், 16ஆவதாக டைரக்டர் ஹரியை பத்தி சொல்லலாமா. ஏன்னா இவர்கிட்ட என்னப்பா டேலண்ட் இருக்கு. இவர் படம் எடுக்கிறாருனால தூசு தட்டி குடோன்ல இருக்கிற டாடா சுமோ எடுத்துக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் கத்தி கபடா அருவா இதுதானே. ரோலர் கோஸ்டர்ல உட்காந்து சுத்துற மாதிரி இவரோட படம் 2.5 மணி நேரம் சுத்தி நம்ம கிரிகிருன்னு மயக்க அடிச்சு கீழே நிப்போம். அந்த மாதிரி படம் எடுப்பாரு. இதுதான் அவரோட டேலண்ட் கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. இவர்கிட்ட வேற லெவல் டேலண்ட் ஒன்று இருக்குது. அது தெரியுமா? அது என்னன்னா, இவர் வந்து ஏகப்பட்ட பாடல்களை எழுதியிருக்கிறார். இது என்ன பிரமாதம். பாடல் தான் எவன் கிடைச்சாலும் பேடும் பேப்பரும் பேனாவும் கிடைச்சா எழுதிடுறாங்க அப்படின்னு கேட்டா, இவர் எழுதின பாட்டு எல்லாமே நீங்க இன்னைக்கும் முணுமுணுப்பீங்க. அந்த மாதிரி பாட்டு. என்னென்ன பாட்டுன்னு நான் சொல்லட்டுமா? இவர் இயக்குன படங்கள் தான். அதுல உதாரணத்துக்கு சிங்கம் 3ல வர ஒய் 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 ஒய்ஃபை அப்படின்ற ஒரு பாட்டு,
அதெல்லாம் நாங்க முணுமுணுக்க மாட்டோம் அப்படின்றீங்களா? இன்னொரு பாட்டு சொல்றேன், வேங்கைன்னு ஒரு படம் வந்துருக்குது இல்ல, அதுல என்ன சொல்ல போற கண்டிப்பா முணுமுணுப்பீங்க. இந்த பாட்டோட வரியில எழுதுறவரு இயக்குனர் ஹரி அவர்கள் தான். இது மட்டும் இல்லாம தாலியே தேவையில்லை நீதான் என் பொஞ்சாதி, இந்த பாட்டை எழுதினவரும் இயக்குனர் ஹரி அவர்கள் தான். இதுக்கப்புறம் வேல் படம் பார்த்திருப்பீங்கல்ல, இவரோட இயக்கத்துல ஒற்றை கண்ணால அப்படின்ற ஒரு பாட்டை எழுதினவர் இவர் தான். எவ்வளவு திறமை இருக்குது பாருங்க. இவர் ஒரு கவிஞனுங்க பேசிக்கலி. அதனாலதான் படம் வந்து என்னதான் ஒரு கமர்ஷியல் படமா கமர்ஷியல் ஹிட் ஆனாலுமே கூட இவரோட பாடல்கள் இன்னி வரைக்கும் பேசப்படுது. அதுவும் ஹரி அவர்கள் எந்த ஒரு தோல்வி படமும் கொடுத்தது இல்லை. அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இப்ப அடுத்ததா கடைசியாக 17வதா சொல்ல போறது நடிகர் கருணாஸ் அவர்கள். இவர்கிட்ட இல்லாத டேலண்டே கிடையாது. ஆனா இவர் வந்து எல்லாருமே கொச்சையா விமர்சிக்கிறாங்க. அதுக்கு ஒரு அரசியல் பின்புலம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா ஆஸ் அ கிரியேட்டரா ஆஸ் ஆக்டரா இவர் எடுத்து பார்த்தா இவர் வந்து ஒரு திறமையான ஒரு நடிகர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா இவர்கிட்ட இருக்கிற தனிப்பட்ட டேலண்ட் என்ன தெரியுமா? இவர் ஒரு பாப் சிங்கருங்க. இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸுக்கு ஒரு பாப் சிங்கரா அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா அந்த காலகட்டத்தில் நான்லாம் 90s கிட்ஸ் நான்லாம் நேரடியாவே பார்த்திருக்கேன். ஏன்னா நான் பேசிக்கலி ஃப்ரம் கோடம்பாக்கம், ஒரு சினிமா குடும்பம், ஒரு சினிமா சர்க்கிள்ல இருந்து வளர்ந்தவன் தான் நானு. அப்போ சின்ன வயசுல கோயில் கச்சேரிகள் எல்லாம் இவர் பாடி பயங்கரமா டான்ஸ் ஆடுவாரு. அப்போ இந்த பாப் சிங்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பயங்கர பூமாச்சு. கோயில்ல கச்சேரியில பாடினவரு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா இவரே பாப் ஆல்பம் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. இவரோட பாப் ஆல்பம்லாம் பயங்கர ஹிட்டுங்க அந்த காலகட்டத்தில். 90s கிட்ஸ்க்கு எல்லாம் நல்லாவே தெரியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம வந்து குட்டி புலின்னு ஒரு படம் பார்த்திருப்போம். அதுல அக்கா மக அப்படின்னு சொல்லி ஒரு மைக்கேல் ஜாக்சன் சாங் வரும். அந்த மைக்கேல் ஜாக்சன் சாங்கை முதல்ல ஆல்பமா கிரியேட் பண்ணி போட்டவரே நம்ம கருணாஸ் அவர்கள் தான். அதுக்கப்புறமா தான் அந்த படத்துல அந்த பாட்டு ரிலீஸ் ஆச்சு. அந்த பாட்டை பாடினதும் அவர் தான், கம்போஸ் பண்ணவரும் அவர் தான். ஸோ எவ்வளவு டேலண்ட் பாருங்க. இவரோட ஆல்பம்லாம் அந்த காலகட்டத்தில் பயங்கர ஹிட். நானே நிறைய ஸ்டேஜ் ஷோ பார்த்திருக்கேன். நானே நேரடியாக அந்த காலகட்டத்தில் ஒரு பாப் சிங்கிங் பண்ணும்போது பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் இவரை வந்து நந்தா படத்தில் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கு, பெரிய சந்தோஷமும் கூட. அட நம்ம கூட சுத்திட்டு இருந்தவர் என்னப்பா இப்படி ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி. அதுக்கு நான் அவரோட ஈக்குவலேஜான்னு நினைக்காதீங்க. நான்லாம் இப்போ ஸ்கூல் படிச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி பாப் ஆல்பம் அப்படின்ற ஒரு தனித்திறமையும் கருணாஸ் அவர்கள் கிட்ட இருக்கு. இதையும் தாண்டி இவர் ஒரு சில படங்களுக்கு மியூசிக்கும் போட்டிருக்கிறாரு. அது என்ன படம்னா, நம்ம லாரன்ஸ் அவர்கள் நடித்த ராஜாதி ராஜா, அதுக்கப்புறம் இவரே நடிச்ச அம்பா சமுத்திரம் அம்பானி நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் அவர்கள் கிக்னு ஒரு படம் நடிச்சார் இல்லைங்களா, அதுல லொக்காலிட்டி பாய்ஸ்னு ஒரு பாட்டு வரும். இந்த பாட்டை மட்டும் இவரே கம்போஸ் பண்ணி இவரே லிரிக்ஸ் எழுதி இவரே பாடியிருக்காரு. கடவுள் இருக்கான் குமார், அந்த படம் அதுதான் கிக்குன்னு. இது மட்டும் இல்லாம நம்ம சூர்யா அவர்கள் நடித்த ஸ்ரீ அப்படின்ற ஒரு படத்துல மதுரை ஜில்லா அப்படின்ற ஒரு சரியான ஃபோக் சாங் ஒன்று வரும். அந்த பாட்டை பாடினவரும் நம்ம கருணாஸ் அவர்கள் தான். அதுக்கப்புறம் சென்னை 28ல ஜல்சா பண்ணுங்கடா அப்படின்னு ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா, இதையும் நம்ம கருணாஸ் தான் பாடினாரு. காதல் அப்படின்ற ஒரு படத்துல கூட புறா கூண்டு போல இங்க எத்தனை ரூம்னு ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா, இந்த பாட்டையும் எழுதி பாடினவர் கருணாஸ் தான். எவ்வளவு டேலண்ட் வச்சிருக்காரு பார்த்தீங்களா. ஆனா நம்ம ஒரே நிமிஷத்துல கொச்சையா அவரை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் ரொம்ப தப்பு இல்ல பாஸ், யோசிச்சு பேசணும் எதுவாக இருந்தாலும். ஸோ நண்பர்களை, இப்போ ஒரு 17 நடிகர்களை பத்தி பேசியிருக்கேன். ஆனா இந்த வீடியோட ஆரம்பத்துல இந்த ஹிடன் டேலண்ட்ஸ் வந்து நமக்குள்ள இருந்தா என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்றத பத்தி சொல்றேன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றேன். அதாவது எல்லாருக்குள்ளயும் ஒரு ஹிடன் டேலண்ட்னு ஒன்று இருக்கும். ஆனா நம்ம இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பணம் ஓடுறதுனால நம்மளுக்கு உள்ள இருக்கிற ஹிடன் டேலண்ட் ஹிடனாவே போயிடுது. அதனால நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு வெற்றி அடைந்த நபரா மாறணும் அப்படின்றதுக்கு நீங்க எவ்வளவு கோயில் குளம் இறங்கினாலும் சரி, எவ்வளவு சர்ச்சி வாசல்ல போய் நின்னாலும் சரி, எவ்வளவு மசூதியில போய் தாயத்து வாங்கி கட்டினாலும் சரி, இல்ல எவ்வளவு மெடிடேஷன் பண்ணாலும் சரி, எவ்வளவு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் கிட்ட போயிட்டு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை கேட்டாலும் சரி, உங்களுக்குள்ள இருக்கிற ஹிடன் டேலண்ட்டை நீங்க வெளில எடுத்துட்டு வந்து அதை பட்டத்தீட்டி மெருகேத்தனா மட்டும்தான் வாழ்க்கையில் நீங்க வேற லெவலுக்கு போக முடியும். பணம் ஓடிட்டு இருந்தா கல்லறையில் போய் படுக்கும் வரை பணம் ஓடிக்கிட்டே இருக்கணும். அதனால உங்களுக்குள்ள இருக்கிற ஹிடன் டேலண்ட்டை கண்டுபிடிங்க, அதை மெருகேத்துங்க, வாழ்க்கையில வேற லெவலுக்கு போங்க. சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிற நண்பர்கள், இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது மாதிரி வழக்கம் போல சினிமா சீக்ரெட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.